உழவர் ஞானம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய விவசாய நிலத்தில் உள்ள மண் பரிசோதனை அறிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய விவசாய நிலத்தில் சில காய்கறி பயிர்கள் மற்றும் மரவகை பயிர்களை பயிரிடுவதற்கு முன்னாடி வேளாண் பொறியாளர் ஐயா அவர்களை நான் தொடர்பு கொண்டபோது, உங்கள் விவசாய நிலத்தில் மண் பரிசோதனை மற்றும் நீர் பரிசோதனை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் அனுப்புங்கிறது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மண் பரிசோதனை நான் இங்கே பக்கத்தில் ப்ரைவேட் செக்டாரில் நான் இதை கொடுத்து பண்ணியிருந்தேன். இது கவர்மெண்ட் செக்டார்லேயும் பண்ணலாம். இது பக்கத்தில் இருந்தனால நான் அந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் கொடுத்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மண் பரிசோதனை அறிக்கையில் முதல்ல இருக்கிற இந்த பிஹெச் வேல்யூ அப்படின்னா, பிஹெச் லெவல் வந்து பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அர்த்தம். அதாவது ஹைட்ரஜன் சக்தி அளவு. இது 6.5 அப்படிங்கிறதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அமிலத்தன்மையோட இருக்குது அப்படிங்கணும், அசிடிக்கணும். அதிலிருந்து 7.5 இந்த 8 இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நடுத்தரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்லை 8 இல்லை இதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா அல்கலைன், அதாவது காரத்தன்மையோடு இருக்குங்கிறதே இந்த பிஹெச் வேல்யூ மூலமாக தான் நம்ம மண் எந்த லெவலில் இருக்குது நம்ம பிஹெச் வேல்யூங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த ஈசினா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மின் கடத்தித்திறன். இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம மண்ணில் உப்புத்தன்மை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதோட வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருந்ததுன்னா உப்புத்தன்மை கம்மியாக இருக்குங்கிறதையும் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 1, 2 இல்லை அதுக்கும் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா சலைன், அதாவது அதிகப்படியான உப்புத்தன்மை இருக்குங்கிறதே இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆர்கானிக் கார்பன் இது ரொம்ப முக்கியமானது. இது என்னென்னா, மண்ணில் உள்ள உயிர்த்தன்மையை பற்றி சொல்லக்கூடியது. மண்ணில் உள்ள உயிர்கழிவுகள் இல்லை கரிமச்சத்து அளவு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அந்த ஆர்கானிக் கார்பன். இதோட வேல்யூ என்னென்னா, ரேஞ்சஸ் வந்து 0.5லேருந்து அதுக்கும் கீழே இருந்ததுன்னா மண் கொஞ்சம் பலவீனமாக இருக்குங்கிறதையும் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இதே இது 0.5 to 0.75 அப்படிங்கிறதுல இருந்தால் நடுத்தரம், மாடரேட்டாக நல்லா இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இது அடுத்து 0.75லேருந்து கூட 1 இந்த மாதிரி போக போக ரொம்ப மிகச்சிறந்ததாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆர்கானிக் கார்பனை பொறுத்து தான் நம்ம நிலத்தில் நல்ல நுண்ணுயிர்கள் வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம அதிகப்படியாக ஆக்கணும்னா தொடர்ந்து இயற்கை இடுபொருட்களான ஜீவாமிர்தம், கன ஜீவாமிர்தம்லாம் தயார் செய்து உள்ளே கொடுக்கணுங்கிறதையும் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த லைம் ஸ்டேட்டஸ். இந்த லைம் ஸ்டேட்டஸ் மாடரேட்டாக இருக்குது. அதாவது லைம் ஸ்டேட்டஸ்னால் சுண்ணாம்பு சத்து. இந்த சுண்ணாம்பு சத்து எதை பேஸ் பண்ணுதுன்னா, இது குறைவாக இருந்துச்சுன்னா அமிலத்தன்மையோடு இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, மாடரேட்டாக தான் இருக்குது. ரெண்டாவது டெக்ஸ்சர், அதாவது லூமி சாண்டுன்னு இருக்குது. இது நீங்கள் இப்போ சாயில் டெஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் இதை பார்த்துட்டு உங்கள் மண் வந்து மண் ப்ளஸ் களிமண் சார்ந்ததா, மணல் சார்ந்ததா, இல்லை இது நீர் வடிகால் உடைய இடமா எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. இதன் மூலமாக மல்ச்சிங்கிற ஒரு இதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த மல்ச்சிங்கை பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பான முறையில் நான் சொல்கிறேன். இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது என்பிகே, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த என்பிகே தான் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இதோட ஒவ்வொருவோட ரேஞ்சு என்னங்கிறதையும் இந்த வீடியோ முடியும் போது நான் கடைசியாக எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நைட்ரஜன் என்னோடய நிலத்தை பொறுத்த வரைக்கும் கம்மியாகவும், இந்த பாஸ்பரஸும் என்னோடய நிலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாகவும், பொட்டாசியம் வந்து நல்ல லெவலில் இருக்குங்கிறதையும் இந்த டெஸ்ட் ரிசல்ட் மூலமாக என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த காப்பர், மேங்கனீஸ், ஜிங்க்கு, அயன், இந்த நுண்ணூட்டச்சத்துக்களும் ரொம்ப முக்கியமானதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. இதுவும் என்னோடய நிலத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலான ரேஞ்சிலையும் நல்லாவும் இருக்குங்கிறதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான சத்து இருக்குது, போரான். அதுவும் என்னோடய நிலத்தில் கம்மியாக இருக்குது இல்லை கூட இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஒரு பயிர்கள் விட்டுருக்கோம், இல்லை காய் கனிகள் உதிருது அப்படிங்கிறத முக்கியமான காரணம், உதிர்வுக்கு காரணம் இந்த போரான் சத்து தான். இதுக்கு எருக்கிளை கரைசல் கொடுக்கறதன் மூலமாக இதை கட்டுப்படுத்த முடியுங்கிறதை என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ நான் இந்த மண் பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தொடர்ந்து இயற்கை இடுபொருட்களை தயாரித்து கொண்டு வருகிறேன். இந்த தொடர்ந்து இயற்கை இடுபொருட்களை சரியான இடைவெளியில் நான் கொடுக்கறதுனால என்னோட மண் இன்னும் வளம் பெறுங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது.
ஸோ நீங்களும் உங்களோட நிலத்தில் உள்ள மண்ணை பரிசோதனை செஞ்சும் நீரையும் பரிசோதனை செஞ்சு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே பயிர் வகைகளோ மரப்பயிர்கள் இல்லைன்னா காய்கறி பயிர்கள் பயிரிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் பயிரிட போகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் மண் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்றாற் போல் உள்ள பயிர் வகைகளை பயிரிட்டு, இல்லைன்னா அதுக்கேற்றாற் போல் இயற்கை இடுபொருட்களை அதிகமாக கொடுக்கறதன் மூலமாக அதிகப்படியான மகசூல் பெற முடியும், செலவினங்களையும் குறைக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் மண் பரிசோதனை செஞ்சு அதில் உங்களுக்கு ஒரு சில இந்த வேல்யூஸ் கம்மியாக இருக்குங்கிறதையோ இல்லை நல்லா இருக்குங்கிறதுனாலும் அதை வச்சுட்டு எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேணாம். 5 விரலும் ஒன்று போல் இருக்கிறதில்ல. ஸோ இயற்கை இடுபொருட்களை நீங்கள் தொடர்ந்து கொடுத்தாலே உங்களுக்கும் அதை சரி பண்ண முடியும். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து கொடுப்பதன் மூலமாக அதை சரி செஞ்சிடலாம். இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்களும் உங்களோட மண் பரிசோதனை நீர் பரிசோதனை செஞ்சு உங்களோட நிலத்தில் தொடர்ந்து மகசூலை அதிகரிக்க பாருங்கள், வளம் பெறுங்க. நன்றி. எங்கள் உழவர் ஞானம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.